உங்கள் ஆண்டுகளாக அறிந்திருக்கும் உங்கள் அருகில் தூங்கும் மனிதன் திடீரென்று ஒரு அந்நியராக மாறுகிறான் என்று நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா? இரவு 2 மணிக்கு முழு கிராமமும் தூங்கிக் கொண்டிருந்தபோது யாரோ என் கையை பிடித்து என்னை இருட்டுக்குள் இழுத்துச் சென்றனர். அது என் கணவர் அல்ல. அப்படியானால் அவர் யார்? அதை ஏன் என்னால் நிறுத்த முடியவில்லை? உண்மையை அறிந்தால் நீங்கள் அதிர்ச்சியடைவீர்கள். மதியம் 1:45 ஆகிவிட்டது. வெளியே பலத்த காற்று வீசிக் கொண்டிருந்தது. என் பெயர் நிஷா. எனக்கு 30 வயதாகிறது. தோற்றத்தில் மக்கள் என்னை கிராம அப்சரா என்று அழைக்கிறார்கள். ஆனால் அந்த அப்சராவின் வாழ்க்கை எவ்வளவு இருண்டது என்று யாருக்கும் தெரியாது. என் கணவர் அடிக்கடி வேலைக்குப் போகிறார். அன்று இரவு நான் வீட்டில் தனியாக இருந்தேன். அது ஒரு பூனையாக இருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் அடுத்து என்ன நடந்தது என்பது என் மூச்சை இழுக்கவிட்டது. மெதுவாக அறையின் கதவை திறந்தேன். மண்டபத்தில் ஒரு பிரகாசமான ஒளி இருந்தது. யாரோ ஒருவர் நின்று கொண்டிருந்தார். நீண்ட உயரம், வலுவான உடல். என் கணவர் திரும்பி வருவார் என்று நினைத்தேன். நான் கேட்டேன், நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? அவர் ஒன்றும் சொல்லவில்லை. வெறுமனே என்னை பார்த்து கொண்டே இருந்தார். அவளுடைய முகம் இருட்டில் தெரியவில்லை. ஆனால் அவளுடைய வாசனை அவள் என் கணவனைப் போல இல்லை. அது ஒரு விசித்திரமான வாசனையாக இருந்தது. அவர் என் கையை பிடித்து சுவரில் தள்ளினார். அவரது தொடுதல் மிகவும் சூடாக இருந்தது. அந்த நீரோட்டம் என் உடல் வழியாக ஓடியது. நான் கத்த விரும்பினேன். ஆனால் அவரது மற்றொரு கை என் வாயை கசக்கிவிட்டது. வாயை மூடு. நீங்கள் இன்று கத்தினால் அவர் பல ஆண்டுகளாக உங்கள் மார்பில் அழுத்திக் கொண்டிருக்கும் ரகசியம் வெளிப்படும். நான் திகைத்தேன். என் கடந்த காலத்தைப் பற்றி இந்த மனிதனுக்கு எப்படி தெரியும்? அவர் மெதுவாக என்னிடமிருந்து விலகிச் சென்றார். என் உடல் பயத்தால் அல்ல, ஆனால் ஒரு அறியப்படாத உணர்விலிருந்து நடுங்கியது. அவர் என்னை படுக்கையில் படுக்க வைத்தார். அந்த அந்நியன் இரவு முழுவதும் என்னுடன் தங்கியிருந்தார். நான் இதற்கு முன் உணராத மகிழ்ச்சியான உணர்வை அது எனக்கு அளித்தது. ஆனால் விடியலின் முதல் ஒளி தோன்றிய உடனேயே அது மறைந்துவிட்டது. மேசையில் ஒரு குறிப்பு. இது ஒரு ஆரம்பம் மட்டுமே நிஷா. இப்போது உங்கள் கணவரின் பாவத்திற்கு நீங்கள் பணம் செலுத்த வேண்டும் என்று இருந்தது. அது யார் என்று தெரியவில்லையா? என் கணவர் ஏதாவது குற்றம் செய்திருக்கிறாரா? அந்த இரவில் நடந்தது என்ன? பாவமா அல்லது பழைய கணக்கா? நண்பர்களே, இந்த கதையின் உண்மையான திருப்புமுனை இப்போதுதான் தொடங்குகிறது. அன்று இரவு நிஷாவுக்கு என்ன நடந்தது, அந்த நபர் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால், இப்போது இந்த வீடியோவுக்கு குழு சென்றருகு வீடியோவை பாருங்கள். மேசையில் இருந்த கடிதம் என் கையில் நடுங்கியது. இப்போது உங்கள் கணவரின் பாவத்திற்கு நீங்கள் பணம் செலுத்த வேண்டும். அந்த வார்த்தைகள் என் காதில் ஒலித்தன. யார் அந்த மனிதர்? என் கணவர் யாரை ஒரு எளிய தொழிலதிபர் என்று நான் நினைத்தேன். அவர் என்ன செய்தார்? மதியம் என் கணவர் அவினாஷ் வீட்டு திரும்பியபோது நான் அவரது கண்களை பார்க்க முயற்சி செய்தேன். அவர் சோர்வாக தோன்றினார். ஆனால் அவரது கண்களில் ஏதோ மறைத்திருந்தது. நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் சிக்கலில் இருக்கிறீர்களா? யாராவது உங்களை காயப்படுத்த விரும்புகிறார்களா என்று சொல்லி சிறிது நேரம் அமைதியாக நின்றார். அவரது முகம் வெளிரியது. ஆனால் அவர் உடனடியாக, இல்லை நிஷா, நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீர்கள் என்று கூறினார். அன்று இரவும் மீண்டும் அதே விஷயம் நடந்தது. நேரம் 2:15 ஆகிவிட்டது. அவினாஷ் பக்கத்து அறையில் தூங்கிக் கொண்டிருந்தான். என் அறையின் கதவு மெதுவாக திறந்தது. அதே வாசனை. அதுதான் அந்த இருட்டு. அந்த மனிதர் என்னிடம் திரும்பி வந்தார். நான் கத்த விரும்பினேன். ஆனால் அவர் என் உதடுகளை கசக்கிவிட்டார். நான் உன்னிடம் சொன்னேன் நிஷா, அமைதியாக இருப்பது நல்லது என்று அவர் என் காதில் கிசுகிசுத்தார். இருட்டில் என்னை படுக்கைக்கு இழுத்துச் சென்றார். அவரது தொடுதல் இன்று இன்னும் பிடிவாதமாக இருந்தது. யார் நீங்கள்? உங்கள் கணவருடன் உங்கள் உறவு என்ன? அவர் புன்னகைத்து பதிலளித்தார், நீங்கள் என் கணவனிடம் என்னுடன் இருந்த எல்லாவற்றையும் பறித்துவிட்டீர்கள். என் சொத்து, என் குடும்பம், என் பெருமை. இப்போது என்னுடைய முறை. நான் அவரை என்னுடையவராக ஆக்குவேன். அவர் மிகவும் நேசிக்கிறார். நான் அவரை தடுக்க முயற்சி செய்தேன். ஆனால் என் உடல் அவரது தொடுதலை கைவிட்டது. இந்த பழிவாங்கும் வழி எவ்வளவு பயங்கரமானது என்று அன்று இரவு நான் உணர்ந்தேன். அந்த மனிதர் வேறு யாரும் அல்ல, அவினாஷின் முன்னாள் பிசினஸ் பார்ட்னர் விக்ரம். அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டார். விக்ரம் இப்போது சிறையிலிருந்து வெளியே வந்து என்னிடமிருந்து பழிவாங்கிக் கொண்டிருந்தார். காலை வந்தபோது விக்ரம் புறப்பட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் சென்றபோது என் தலையணைக்கு அடியில் ஒரு புகைப்படத்தை வைத்தார். அந்த புகைப்படத்தை பார்த்தவுடனேயே நான் மயங்கிவிட்டேன். அவள்தான் வேறொரு பெண்ணுடன் இருந்தாள். அவரும் அவரது மனைவிதான் என்றால் அவினாஷ் முதலில் விக்ரமின் உலகத்தை உடைத்துவிட்டார். ஆனால் இப்போது விக்ரம் எங்கள் உலகத்தை உடைத்துக் கொண்டிருக்கிறார். புகைப்படம் என் கையில் இருந்தது. என் கணவர் அவினாஷ் மற்றும் விக்ரமின் மனைவி. இந்த காட்டிக்குட்டலின் விஷம் என் இரத்தத்தில் கரைந்து
உறைந்து கொண்டிருந்தது. நான் யார் மீது கோபப்படுகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. அவினாஷ் மீது, யார் சிரித்துக் கொண்டிருந்த ஒரு குடும்பத்தை உடைத்தவரா, அல்லது விக்ரம் மீது, யார் அதே பாவத்திற்கு என்னிடமிருந்து பழிவாங்குகிறாரா? அன்று அவினாஷ் வீட்டுக்கு வந்தபோது நான் அவருக்கு புகைப்படத்தை காட்டினேன். அவரது முகம் மலர்ந்தது. அவர் முழங்காலில் விழுந்து அழத் தொடங்கினார். என்னை மன்னித்துவிடும், நான் வெறியில் சிக்கி எல்லாவற்றையும் அழித்துவிட்டேன். விக்ரம் இவ்வளவு கொடூரமான பழிவாங்கும் நடவடிக்கையை எடுப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் அவினாஷின் உதவியற்ற தன்மையை பார்த்தபோது எனக்கு இரக்கம் ஏற்படவில்லை. ஆனால் நான் வருத்தப்பட ஆரம்பித்தேன். நான் விளையாட்டை முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். நேற்று இரவு மீண்டும் அதே விஷயம் நடந்தது. மதியம் 2:15 கதவை திறந்த விக்ரம் அறைக்குள் நுழைந்தான். ஆனால் இன்று நான் இருட்டை பற்றி பயப்படவில்லை. நான் விளக்குகளை அணைத்துவிட்டேன். இதனால் விக்ரம் அதிர்ச்சி அடைந்தார். அவர் கேட்டார், நிஷா, விளக்குகளை அணைத்து விடுங்கள். இந்த விளையாட்டின் விதி என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நான் அமைதியான குரலில் கூறினேன், விதிகள் விக்ரமால் உருவாக்கப்பட்டன. ஆனால் நான் இப்போது விளையாட்டை முடிப்பேன். நான் விக்ரமின் கண்களை பார்த்தேன். நீங்கள் என்னை பழிவாங்குவதற்காக பயன்படுத்தினீர்கள். ஆனால் இது எல்லாம் அவினாஷின் சதி என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் சிறையில் இருந்தபோது என்னுடன் உங்களை நெருக்கமாக அனுப்புவதற்காக இந்த நாடகத்தை உருவாக்கினார். இதனால் நீங்கள் மீண்டும் ஒரு குற்றத்தில் சிக்கிக்கொள்ளவும் அவரை உங்களை என்றென்றும் வழியிலிருந்து விலக்கித் தள்ளவும் முடியும் என்று அவர் சிரித்தார். அப்போது அவினாஷ் பின்புற கதவிலிருந்து கையில் துப்பாக்கியுடன் வெளியே வந்தார். திடீரென்று அந்த அறையில் அமைதி நிலவியது. சிரித்துக்கொண்டே கூறினார், ஆம், அது வேலையை எளிதாக்கியது. விக்ரம், நீ உன் மனைவி மீது கையை வைக்கிறாய். இப்போது உலகில் எந்த சக்தியாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அவினாஷ் துப்பாக்கி சூடு நடத்த விரும்பியபோது நான் அவினாஷின் கையை பிடித்தேன். அப்போது போலீஸ் அந்த அறைக்குள் நுழைந்தனர். நான் ஏற்கனவே போலீசாருக்கு தகவல் கொடுத்து அறையில் ஒரு மறைக்கப்பட்ட கேமராவை நிறுவியிருந்தேன். அவினாஷ் மற்றும் விக்ரமின் இருவரின் பாவங்களும் இன்று உலகிற்கு அம்பலமாகியுள்ளன. அவினாஷின் மோசடி மற்றும் விக்ரமின் சக்தி வாய்ந்த பழிவாங்கல், இருவரையும் போலீசார் கைது செய்தனர். இன்று நான் தனியாக இருக்கிறேன், ஆனால் நான் சுதந்திரமாக இருக்கிறேன். அந்த இரவு எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது. சில சமயங்களில் வாழ்க்கையில் நாம் யார் என்று நினைக்கும் மனிதர் நம் சொந்த மோசமான எதிரியாக இருக்கிறார். இப்போது நான் யாருடைய பாவங்களுக்கும் பழிவாங்கிக் கொண்டிருக்கவில்லை, ஆனால் ஒரு பெண் தன்னுடைய சொந்த நிபந்தனைகளின்படி வாழ்கிறேன். நண்பர்களே, இது என்னுடைய கதை. கதையும் முடிவும் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து வீடியோவை லைக் செய்து பகிரவும். உண்மை எப்போதும் கசப்பானது, ஆனால் அது சரியான பாதையை காட்டுகிறது. மற்றும் தலையை மறந்து விடாதீர்கள்.